விமனுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் தேவை. அதனால தான் அப்பா பொண்ணு க்ளோஸ், அம்மா பையன் க்ளோஸ்ன்னு சொல்கிறதோட ரீசனே இதுதான். அந்த மேஸ்குலினிட்டி ஃபெமினினிட்டி தான். ஓகேயா? ஸோ ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே வந்து அந்த மேஸ்குலைன் ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகும். பையனுக்கு எப்போவுமே அந்த எமோஷ்னலான கனெக்ட் வந்து அம்மா கிட்டேருந்து, அக்கா கிட்டேருந்து, தங்கச்சி கிட்டேருந்து, ஒய்ஃப் கிட்டேருந்து, அந்த விமன் கிட்டேருந்து தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே டெவலப் ஆக வேண்டிய பாண்ட் இருக்குல்ல, எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே டிஸ்கனெக்ட் ஆகுறது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, என் பையன் என்னை பார்த்துக்கணும். என் ஹஸ்பண்ட் அவர் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, அவர் எனக்கு எதுவுமே பண்ணல, அவர் அப்படி இருக்கும்போது என் பையன் வந்து என்னை பார்த்துப்பான். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மைண்ட் ஈஸியாக ரீடைரக்ட் பண்ணிடும் பையன்கிட்ட. பையனை ரீடைரக்ட் பண்ணும்போது பையன் வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு என்ன வேணால் நம்ம பண்ணுவோம். தண்ணி வேணுமா நான் எடுத்துகிட்டு வரேன், அயன் பண்ணுமா நான் அயன் பண்ணி கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும், என் பையன் எதை தான் சாப்பிடுவான், என் பொண்ணு எதை என் பையன் தான் அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். பையன் 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 ஏன் பையன்னா அவன் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிற இன்செக்யூர்.